2nd June. ஓகே. ஒரு விண்டோல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்னொரு விண்டோல நான் இங்க வந்து நிஃப்டி மாத்திக்கிறேன். நிஃப்டி மாத்திட்டு ஸோ இங்க வந்து 15 மினிட்ஸ் மாத்திக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரைட் சைடில் 15 மினிட்ஸும் லெஃப்ட் சைடில் 5 மினிட்ஸும் இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு விண்டோவில் எனக்கு 5 மினிட்ஸில் இது தேவையில்லை. தட் மீன்ஸ் எம்பவர் சிக்னல் தேவையில்லை. ஸோ அதனால அதை வந்து ஓகே. ஸோ அந்த எம்பவர் சிக்னலை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எம்பவர் சிக்னல் ஆஃப் பண்ணிட்டு வெறும் ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராப் அண்ட் மொமெண்டம் ரெண்டுமே வந்து இதில் எனேபிளாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா 24,093 அப்படின்றது ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. ரிவர்ஸ் பைனா என்ன பண்ணுவோம்? அடுத்த கேண்டல்ல நம்ம ஒரு பை என்ட்ரி எடுப்போம். கரெக்ட். ஸோ எடுக்கிற பாயிண்ட் வந்து 24,093ன்றது நம்ம எடுத்திருப்போம். இப்போ கரண்டா ஐ போனது பார்த்தீங்கன்னா 24,160 வரைக்கும் போயிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 60 பிளஸ் ஒரு 67 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் வச்சிருப்போம் ப்ரீமியம்ல. அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டவுட் வரும், என்ன சார் இங்க வந்து நடுவுல புல் ட்ராப் கொடுத்துருக்கு, ஸோ இங்க வந்து குயிட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான், ஒரு புல் ட்ராப் வந்தாலும் அந்த பொசிஷனை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்தாதான் இதோட ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி வராத பட்சத்துல இந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை அப்படியே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏன்னா ஹோல்ட் பண்றோம்னா திருப்பி ஆப்போசிட் பை, தட் மீன்ஸ் அதே சேம் பை டைரக்ஷன்ல தான் எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால நான் சப்போஸ் இந்த 920க்கு ஒரு பொசிஷன் எடுத்துனேன் அப்படின்னா நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன். அந்த பொசிஷனை வந்து நான் கட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்போ நம்ம கட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல வேலிட் செல் அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணுவேன். சப்போஸ் அந்த இடத்துல வேலிட் செல் வரலன்ற பட்சத்துல என்ன பண்ணும்னா, மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போகும். அப்போ எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போச்சுன்னா எனக்கு ஓபின்னு வரும். அப்போ ஓபின்னு வரப்ப எனக்கு ஆமா ஆப்போசிட் பைன்னு வரும். ஸோ அப்போ ஓபின்னு வரப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பொசிஷனை அப்படியே நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ப்ரீமியம்ல 40 பாயிண்ட்ன்றது ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து புக் பண்ணிடுவேன். சப்போஸ் ரீச் ஆகலைன்னா நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணுவேன் பொசிஷனை. ஓகே ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஷார்ட் வச்சிருக்கேன். ரைட் சைடு வந்து 15 மினிட்ஸ் ஷார்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டல்ல ரிவர்ஸ் பை ஆர்பி அப்படின்னு கொடுத்துருச்சு. ஸோ ஆர்பி அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அடுத்த கேண்டல்ல பை என்ட்ரி எடுப்போம். ஸோ அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா 920க்கு நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்பேன். நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 24,094. தட் மீன்ஸ் ஒரு 94 கிட்ட இருந்திருக்கு. ஸோ இதோட ஐ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 24,160 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டவுட் வரும், இன்பிட்வீன் எனக்கு புல் ட்ராப் வந்திருக்கே, நான் வந்து குயிட் பண்ணிடலாமா, இந்த பொசிஷன் வந்து கட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, ஒரு புல் ட்ராப் வந்துட்டு ஒன்ஸ் வேலிட் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வந்தா மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்னா அந்த மார்னிங் எடுத்த பை பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, மார்னிங் எடுத்த அந்த பை ட்ரேடோட நெக்ஸ்ட் அப்படியே நீங்க அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போறீங்க. ஓகேங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை தான் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து பை ரிலேட்டடான ட்ரேடா இருக்கிறதுனால நீங்க எடுத்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் இங்க வேலிட் செல் அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பொசிஷனை வந்து கட் பண்ணிட்டு அடுத்த பொசிஷனுக்கு வந்து மாறுவீங்க. கரெக்டா? கரெக்ட். ஓகே ப்ரோ. ஓகே. பட் ஆனா நம்ம பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றது வந்து 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துறது பெட்டரா, இல்ல அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்றது பெட்டரா? இல்ல நம்ம டார்கெட், அதான் நம்ம டார்கெட் பொறுத்த வரைக்கும் 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட் ப்ரீமியம்ல. ஸோ 40 பாயிண்ட்ஸ்ன்றது அட்மோஸ்ட் ரீச் ஆயிருக்கும். சப்போஸ் ரீச் ஆகலைனாலும் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஒரு இப்போ நான் குரூப்ல போட்டிருக்க பாருங்க ஒரு சிம்பிள் ரூல். ஸோ இது வந்து ஒரு பை ஆர்டர் இருக்கு அப்படின்னா க்ளோஸ் வென் செல் கேம். ஓகேங்களா? ஒரு பை ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு செல்லுன்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ பை ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா டோன்ட் க்ளோஸ் வென் பை கேம் அகைன். இப்போ இங்க வந்து ரிவர்ஸ் பைக்கு ஏற்ற மாதிரி இங்க எடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பை ஆர்டர் தான் காட்டுது. அப்ப நீங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணுங்க சொல்ல வரேன்.
சரி ஓகே இப்போ இன்னொரு டைம் வந்து பை ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருதுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்கலாமா? இப்போ இங்கே சாரி ஓகே, இது ஆக்சுவலா இப்போ ஓபி இங்க கொடுத்துருக்கா. ஸோ அப்போ ம் நான் நார்மலா இந்த இடத்துல நான் எடுக்காம இங்க எடுக்கிறேன்னா இங்க எடுத்திருப்பேன் ஓபி 940க்கு ஒரு பை என்ட்ரி வந்து எடுத்திருப்பேன். ஓகே, ஆப்போசிட் பை. ஆமா, ஆப்போசிட் பைக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு பொசிஷன் வந்து நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? கரெக்ட். சப்போஸ் இந்த என்ட்ரி நான் 920க்கு மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா 940க்கு போயிட்டு ஒரு பை என்ட்ரி வந்து நான் எடுத்திருப்பேன். ஓகே. இது நம்ம இப்ப ரெண்டு சார்ட்டும் இங்க பேரலா நான் காட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வியூ வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஸோ ஓகே, இது கொஞ்சம் 5 வெயிட் minutes, பண்ணலாம். 50 minutes. ஆமா. ஓகே. அடுத்தது மொமெண்டமெட்ரி ஓரளவுக்கு கிளியர் தானே? அதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? அதுல ஒரு 3 சினாரியோ மட்டும் கவர் பண்ணல, மற்றபடி மற்றது எல்லாமே நான் கவர் பண்ணிருப்போம். மோஸ்ட்லி நீ செக் பண்ணி பார்த்தோம் இதுலயும் அந்த மாதிரி என்ட்ரிஸ் ஃபைண்ட் பண்ணவே முடியல. ஸ்டாக்ஸ் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. ஸோ ரேராக வந்து நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண அந்த சினாரியோஸ் தான் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபாலோ ஆகியிருக்கு. ஆமா ஆமா ஆமா. மோஸ்ட்லி ஆமா, நம்ம கவர் பண்ண சினாரியோஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய வாட்டி நடக்கும். கரெக்ட். அந்த ஸோ மெத்த கவர் பண்ணாது வந்து ரொம்ப 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 ரேர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு வந்து சினாரியோ B/C இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம லைவ்ல போய் சும்மா செஸ் பண்ணி பார்ப்போம் அது என்ன சினாரியோன்றது. நீங்க சும்மா அட்ரஸ் பண்ணுங்க. ஓகே. டாக்டர் ரெட்டி. ஓகே, டாக்டர் ரெட்டி வந்திருக்கு. ஓகே, நான் வந்து இந்த இந்த ட்ராப்பை வந்து எடுத்து விட்டுறேன். ஒன்லி மொமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே, இது வந்து என்ன சினாரியோ? ஃபர்ஸ்ட் கேண்டல்ல எனக்கு வந்து B/E கொடுத்துருக்கு. ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் தான். மேலே அந்த கேண்டலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்ட் ஷேப்ல இண்டிகேஷன் காட்டியிருக்கு. ஓகே. அடுத்த கேண்டல்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கீழே ஓகே, ரெட் லைனுக்கு கீழே B/C, அதுக்கு முன்னாடி இந்த இது இருக்கு. இது சினாரியோ 4 வரும் சார். சூப்பர், கரெக்ட். செல் நெக்ஸ்ட் தமிழ் கேண்டில். கரெக்ட் 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 எக்ஸாக்ட்லி. தமிழ்ச்செல்வம் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா இந்த சினாரியோ அப்படின்ட்டு? ஒரே நிமிஷம் ப்ரோ, அந்த ஷீட் ஓப்பன் பண்ணி 1 minute. ம் ம் இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா சைட்வேஸ் ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் இதை அவாய்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் இது எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு செல் சைடு தான் ஹோல்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேண்டல், இந்த கேண்டல் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்ம ஹோல்ட் பண்ற பட்சத்துல செல் சைடு தான் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருந்தோம்னா அடுத்த கேண்டில் ஒரு சிக்னல் வந்திருக்கு. அது வந்து ப்ளூவில் கிராஸ் ஆகியிருக்கு. அதனால அதை எடுக்க மாட்டோமா? இல்ல ப்ளூ, அது சரி. இதோட ஓபன் வந்து கீழே தான், கிரீன் கேண்டல் ஓபன் கீழே தான் S/P, பட் ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் இருக்கு. சைட்வேஸ் அதை அவாய்ட் ஆமா, பண்ணுவோம். அதனால அவாய்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் எடுத்திருந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட். பட் என்னன்னா ரூல்ஸ் படி நம்ம போறோம். நம்ம ரேண்டமா ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்காம ரூல்ஸ் படி நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இங்க வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். இப்போ அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, குட். ஓகே, இது சொல்லுங்க ப்ரோ. புரியுது. இல்ல இது புரியுது. ஓகே, சினாரியோ 4 இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? புரியுதுங்க. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. இஸ்மாயில் ப்ரோ, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே சார். ஓகே, இது எடுப்போமா எடுக்க மாட்டோமா இந்த பொசிஷன்?
பொசிஷன் வந்து ஃபாலிங். எடுக்க மாட்டோம் ப்ரோ. கரெக்ட். ரீசன் ப்ரோ? ரெண்டுக்கும் நடுவில் வருது ஆக்சுவலா ஓப்பன். ஓகே. அது ஓப்பன் வந்து மேலே ப்ளூ லைனுக்கு மேலே வருது. கரெக்ட். ஓகே, இது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங் தான், பட் இருந்தாலும் நம்ம இந்த பொசிஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து HCL Tech. ஓகே, இது இது சொல்லுங்க. இது வந்து என்ன சினாரியோ, நம்ம என்ன பொசிஷன் எடுக்கிறது? பீஸ்ல சி. ஓகே, பீஸ்ல சி. முன்னாடி வந்து சாக் பிவைஸ் ரெண்டுமே இருக்கு. பை சார், பை கரண்ட் கேண்டில். கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் கேண்டில்லே பை பண்ணியிருப்போம். சினாரியோ 1 கவர் ஆகும். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். HCL Tech பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் டேவே பார்த்தீங்கன்னா பியர் ட்ராப் கொடுத்துருக்கு. இங்க பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு இங்க கிரீன் ஜோன் காட்டுது. இந்த பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு கேப் அப்பா ஓப்பன் ஆயிருக்கு. மேபி இந்த கேண்டல்ல வேலிட் பைன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு இது மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். என்னன்னா நம்மளுக்கு ட்ராப்பும் எப்படி சொல்றது, ரிவர்சல் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கு. மொமெண்டமும் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஃபேவராகவே நம்ம போறோம்னு அர்த்தம். ஸோ இது எடுத்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலே என்ட்ரி எடுத்திருப்போம் இல்லையா? ஆமா, கரெக்ட். லைக் இந்த ட்ராப் பேஸ்ட் எடுத்திருந்தோம்னா. ட்ராப் பேஸ்ட் எடுத்தோம்னா இந்த கேண்டில் தான் 9:30 தான் எடுத்திருப்போம். ஏன்னா வேலிட் பைன்றது இந்த கேண்டில் தான் காட்டியிருப்போம். நம்ம அதை சும்மா எனேபிள் பண்ணி வேணா பார்ப்போம். ஸோ வேலிட் பைன்றது பார்த்தீங்கன்னா அந்த டே ஓப்பன் ஆன கேண்டில்ல தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கும். வேலிட் பை வந்திருக்கு. ஓகே, இன்னொன்னே அடுத்த கேண்டில் தான் பிரபா ஒரே ஒரு சின்ன இப்போ வேலிட் பை காட்டுனதுன்னா அது இனிஷியலாக காட்டுமா, லைக் மொமெண்டம் இண்டிகேட்டர் காட்டுற மாதிரி வேலிட்? இல்ல க்ளோஸ்ல காட்டும். இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட், இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட் தான் வேலிட் பை. ஓகே, பட் ஆனால் மொமெண்டம் வந்து நம்ம அந்த டைம்லேயே காட்டும், உடனே நம்ம எடுத்துடலாம். ஆமா, மொமெண்டம்ன்றது கேண்டிலோட ஓப்பன்ல காட்டும் ப்ரோ. மொமெண்டம் வந்து ஓப்பன்ல காட்டும், ட்ராப் வந்து க்ளோஸ்ல காட்டும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஃபேவரா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் முக்கியத்துவம் தரலாம் இந்த ஸ்டாக்ஸ் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு. இப்போ இந்த இது HCL டெக்னாலஜி வந்து அன்டில் நம்ம வந்து வேலிட் செல் ஆப்போசிட் செல் அந்த வர வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, நெக்ஸ்ட் ஒரு அதான் புல் ட்ராப் வந்து வேலிட் செல் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாரதி ஏர்டெல். மோஸ்ட்லி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப நிப்டி மேல போகுதுல்ல, நிப்டி மேல போகிறதுனால நீங்க வேலிட் பை சினாரியோஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேஜரா. ஸோ வேலிட் பை ரிலேட்டடா ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் வேலிட் செல்லுக்கு முக்கியத்துவம் தாங்க. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேலிட் செல் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணால் இது எல்லாமே இப்போ வேலிட் செல்லில் இருக்கு. பஜாஜ் ஆட்டோ, ஜியோ ஃபைனான்ஸ், வேற என்ன, நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு மார்னிங் இல்லை நேற்று கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். நேற்று கொடுத்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஜியோ ஃபின்னும் பஜாஜ் ஆட்டோவும் வேலிட் செல் கொடுத்துருக்கு. சப்போஸ் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா விபிஎல் சேம் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயே வேலிட் பை வந்திருக்கு. விப்ரோ, HCL டெக், இன்ஃபி இதெல்லாம் வந்திருக்கு வேலிட் பை. சார் இன்னைக்கு நிஃப்டி வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா ஆமா. நேற்று க்ளோஸ் ஆகுறப்போ ட்ராப் ஏதாவது இருந்ததா சார்? இருக்கு. அதான் நேற்று க்ளோஸ் ஆகுறப்ப புல் ட்ராப் இருந்திருக்கு. சரி, புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் கொடுத்துருக்கு. கேப் டவுனா ஓப்பன் ஆகணும், பட் ஆனா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். கேப் அப்பா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே.
இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆயிட்டு இருக்கு. மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இருக்கா? நம்ம ப்ராஃபிட் கலெக்ட் பண்ணியிருப்போம். மேபி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அந்த ரிவர்ஸ் பை ஆப்போசிட் பை அந்த சினாரியோஸ்ல கவர் பண்ணியிருப்போம். அடுத்த என்ட்ரி வேற எதுவும் வரல நமக்கு, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏர்டெல் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை ஆன்சர் பண்ணுங்க யாருனாச்சும். B/E கொடுத்துருக்கு, ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்கு, டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. சினாரியோ 4 செல் நெக்ஸ்ட் கேண்டில். கரெக்ட். ஸோ அடுத்த கேண்டில் நம்ம செல் போயிருப்போம். ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குல்ல இது ஏன் சினாரியோ 4 கவர் ஆகுதுன்ட்டு. அப்புறமா எனக்கு புரியுது. இன்னொன்று நீங்கள் ஒரு இண்டிகேஷன் வந்து சைடில் காட்டுன்னு சொன்னீங்க தெரியுங்களா? ஸோ நம்ம ஒரு சார்ட் பார்க்க வேணாம், மேபி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு அது அந்த 12 சினாரியும் நமக்கு தெரிய வரும். பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜுக்கு நம்ம போய் ஒன்று பார்க்கறதுக்கு டைம் ஆகல. அப்போ அது எதில் போய் பார்க்கலாம்? ஆமாம், இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் சென்டர்னு இருக்கும். இந்த கமாண்ட் சென்டர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா டவர் சென்டரா? ஆமாம், இந்த கமாண்ட் சென்டரில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு B/C வந்துருக்குங்களா? ஸோ B/CE அது இண்டிகேஷன் கொடுத்துன்னு எத்தனை மணிக்கு வந்திருக்கு? 9:30 மணிக்கு வந்திருக்கு. இது வந்து B/CE வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் ரெட் பி வைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. செல் நெக்ஸ்ட் கேண்டில், என்ட்ரி வந்து நெக்ஸ்ட் கேண்டில் செல் பண்ணணும், நெக்ஸ்ட் கேண்டில் பண்ணணும். ஸோ அந்த இண்டிகேஷன் இதில் காட்டிடும். பட் என்னன்னா இதில் காட்டினாலும் நீங்கள் மேனுவலாக ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு எடுங்க. ஓகே, இது வந்து கரண்ட் இதுக்கு மட்டும் தான் காட்டும். ப்ரீவியஸ் போய் நம்ம வச்சோம்னா அதெல்லாம் காட்டாது. காட்டாது. கரண்டா லாஸ்டா என்ன இருக்கோ அதோட சினாரியோ நீங்க அனலைஸ் பண்ணி எடுக்காம இந்த டேபிளே நான் கொடுத்துட்டேன், பேக் எண்ட்ல டீகோட் பண்ணி இதுல கொடுத்துட்டேன். பட் இதை ரெஃபர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். அந்த சினாரியோ உங்களுக்கு பையாடா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க இதை ரெஃபர் பண்ணாமே கூட எடுக்கலாம். ஓகே, ஏன்னா அது ரெஃபர் B/C காட்டுறது இருக்குங்களா? அதாவது இந்த மொமெண்டம் சிக்னல்ஸும் அந்த நீங்க ஒன்று காட்டுறீங்களா? அந்த இது கமெண்ட் சென்டர்ல சொல்றீங்களா? டேஷ்போர்ட் ஒன்று வச்சு காட்டுறீங்களா? அதுல ஆமா அதுவும் இருக்குல்ல? இருக்கு. ஒரே ட்ராப் டேபிள் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ட்ராப் டேபிள் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த ஆப்ஷன் டீகோடர் டேஷ்போர்ட் இருக்குல்ல, வேலிட் பை வேலிட் செல் தான் எடுக்கிறீங்களா? அது இன்னொரு இது அதுதான் அந்த ட்ராப், அதான் ட்ராப் டேபிள் வரும். டார்கெட் 1 டார்கெட் 2 அது சொல்றீங்களா? அது இல்ல, நீங்க இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேலிட் பை வேலிட் செல் அதுவா? இதோ இருக்கு. இதுல அந்த இது இருக்குங்களா? இருக்குங்களா? ஓகே, BSE SP ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வந்துருக்கு? அப்புறமா ஒன்று கேட்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல மொமெண்டம் நடக்கும். நீங்கள் நிஃப்டி பொறுத்திருக்கும் காலையில் 9:15 இருந்து 9:30 to 11 ஒரு மொமெண்டம் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெண்டை நோக்கி போகும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிலேருந்து 3:30 கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணலாம். ஸோ அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்ம 5 and 15 மினிட்ஸில் வச்சு நம்ம கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணால் நம்ம வந்து அந்த ஃபுல் மொமெண்டையுமே கேப்சர் பண்ணலாம்ல? ஐ மீன் நிஃப்டி சொல்றேன் நான் நார்மலா. அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா மொமெண்டம் வந்து நீங்க சொல்ற டைம் கன்ஃபார்ம் கிரியேட் ஆகும். பட் என்னன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் அது கூட சேர்ந்து கோரிலேட் ஆகி வருது அப்படின்னா அந்த டைம் நீங்க கண்டிப்பா இது பண்ணி முக்கியத்துவம் தரலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல காட்டுது ப்ரோ, பியர் ட்ராப்போ இல்லை புல் ட்ராப்போ நல்லா. பட் ஆனால் 15 மினிட்ஸ்ல வந்து அது என்ன காட்டுதுன்னா ரிவர்ஸ் பை ரிவர்சல் இது மட்டும் தான் காட்டுது. அப்போ அந்த மாதிரி சினாரியோல நம்ம எதை எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேன். உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:25க்கு இங்க புல் ட்ராப் காட்டியிருக்கு. சேம் அதே டைம் 15 மினிட்ஸ்ல காட்டுச்சுன்னா அந்த டைம் வெயிட்டேஜ் இல்ல எனக்கு 5 மினிட்ஸ்ல தான் காட்டுது, 15 மினிட்ஸ்ல காட்டலன்னா நீங்க 5 மினிட்ஸ்ல என்ன ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஓகே, 5 மினிட்ஸ்ல நம்ம அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி நம்ம ஒரு இது எடுக்கலாம், தப்பு கிடையாது. எடுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம காட்டியிருக்கு. இப்போ 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டில் எடுத்திருப்பேன். ஓகே. மோஸ்ட்லி கான்செப்ட் வைஸ் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. என்னன்னா இப்போ புல் ட்ராப் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் அது கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி எப்படியா இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற மேல இருக்கிற எல்லா எஸ்எல்லையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரும். சப்போஸ் அந்த கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா சின்னதா ஒரு புல் பேக் நடக்கணும். ஒரு புல் பேக் நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவன் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ரெடி ஆவான். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா டைரக்டா வேலிட் செல் கொடுத்துட்டு எப்படி சொல்றது தொடர்ந்து வந்து ஒரே டைரக்ஷன்ல போகும். அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் ஆப்போசிட் பை அது மாதிரி வந்துட்டு மேல இருக்கிற எஸ்எல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு கீழே வரும். என்னன்னா மேக்ஸிமம் நான் சொல்றது ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ ரேஞ்ச் வந்து இதுல பாத்தீங்கன்னா 18 பாயிண்ட் தான் இருக்கு. தட் மீன்ஸ் இந்த புல் ட்ராப்போட ஐஎன்ல வந்து 18 பாயிண்ட் தான் காட்டுது. ஸோ அப்ப இதோட ரேஞ்சை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. தட் மீன்ஸ் ஒரு 50 பாயிண்ட்னாச்சும் மினிமம் வைங்க. அப்பதான் அவன் அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஏற்ற டைரக்ஷன்லேயே வந்துடும். பட் நம்ம மேக்ஸிமம் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா இந்த புல்ட்ரா ஃபார்ம் ஆனோடனே இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்போம், இந்த இடத்துல வைப்போம், இந்த இடத்துல வைப்போம். ஸோ அதனால அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹிட் ஆயிட்டு அவனோட ஃபேவர் டைரக்ஷன்லேயே வந்துடும். ஸோ இதுக்கு டாக்குமெண்ட் ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணியிருந்தேன் ப்ரோ. என்னென்ன ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பைக்கு முக்கியத்துவம் தரலாம், ஒரு சில டைம் ரிவர்ஸ் பைக்கு முக்கியத்துவம் தர வேணாம். ஸோ அது மாதிரி கேட்டகரைஸ் வச்சு கொடுத்துருந்தேன். அந்த டாக்குமெண்ட் நான் இந்த செஷன் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் இப்போ ரிவர்ஸ் செல் படி நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக 10:05 நம்ம எடுத்திருக்கணும். ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். சார் இப்போ மோஸ்ட்லி வந்து புல் ட்ராப் எதாங்க வருது அப்படின்னா ம் இந்த மாதிரி ஆப்போசிட் பை வந்துட்டு திரும்ப ரிவர்சல் வர்றதுக்கு இந்த மாதிரி ம் சினாரியோ வந்து எல்லா டைமும் நடக்குமா? இல்ல எல்லா டைமும் நடக்குமானா எப்படி நடக்கிறதுக்கான ரீசன் இப்ப சொன்னதுதான். ரேஞ்ச் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா ம்ஹும். மேக்சிமம் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. இப்ப சப்போஸ் இந்த புல் ட்ராப்போட ரேஞ்சே ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் பையே வராது, டைரக்டா வேலிட் செல் தான் வர வாய்ப்பு அதிகம். ஓகே. இந்த ரேஞ்ச் சின்னதா இருக்கு அப்படின்னா மேக்சிமம் ம். இப்போ இது ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா நீங்க 20 பாயிண்டா வச்சுக்கோங்க, இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. இப்போ 18 பாயிண்ட் இருக்குன்னா இன்ட்டு 2 போட்டீங்கன்னா 36 பாயிண்ட்ஸ். அந்த 36 பாயிண்ட்ஸ்ன்றதை எஸ்எல்ஆ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த செல் சைட் டைரக்ஷன்ல கூட நீங்க டிராவல் பண்ணலாம். பட் என்னன்னா நீங்க அதுக்கு மல்டிபிள் சினாரியோஸ் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். இப்போ நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா வேற எங்கெங்கெல்லாம் அது மாதிரி வந்திருக்குன்றத பாருங்க. ஸோ அது மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ரேஞ்சே சின்னதா இருக்கா, ம். பட் ஆப்போசிட் பை கொடுத்துருக்கான். பட் இதுக்கு நான் ஓகே. ஆப்போசிட் பை முக்கியத்துவம் தர வேணாம், ஏன்னா இது ரேஞ்சே சின்னதாக தான் இருக்கு. என்ன பண்ணுவோம்னா மேலே போயிட்டு இது இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி அதே டைரக்ஷன்ல வந்துடும் டவுன் சைடு. நீங்க நம்ம எங்க ஆக்சுவலா மாட்டுவோம்னா இந்த ரேஞ்சு சின்னதா இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நெருக்கமா வைப்போம். ம். அப்ப நெருக்கமா Yes. வைக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திருப்பி நம்ம டைரக்ஷன்லயே வந்துருவோம். பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆயிட்டு ஃபால் தான் ஆயிருக்கான். ஸோ இது மாதிரி சினாரியோஸ்லாம் நீங்க டேட் போட்டு எடுத்துவீங்க. ஜூலை 1 12ஆம் தேதி இந்த சினாரியோ அப்பியர் ஆயிருக்கு 5 மினிட்ஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு புல் ட்ராப் வந்திருக்கு. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐஎன்ல வந்து வெறும் 50 ஒரு 20 டு 22 பாயிண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றான் பாருங்க, ஸ்டாப் மேல போயிட்டு ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திருப்பி கீழே வரான். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றேன்னா இந்த ரேஞ்சு கொஞ்சம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான ரேஞ்சு. ஸோ ரேஞ்சு பெருசா இருக்கு, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல எஸ்எல் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த கேண்டல்ல இந்த விக்கு பெரிய விக்கு வச்சிருக்கான்ல. ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்ற கேண்டில் அந்த சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுப்பான், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டவுன் சைடு வந்து டவுன் சைடு இறக்கிடுவான். ஸோ நீங்க மல்டிபிள் சினாரியோஸ்ல பார்க்கலாம். எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்துருக்கு, பட் நமக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல போயிருக்கு. பட் என்னன்னா திருப்பி பாருங்க ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் அந்த இடத்துக்குள்ள வந்து எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் மேல போயிருக்கான். ஓகே.
ஸோ இது வந்து ஓகேங்களா? புல் ட்ராப், பியர் ட்ராப் எல்லாமே காமன். ஆமா, புல் ட்ராப், ஏர் ட்ராப் இதுக்கான டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் அனுப்புறேன். அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் எப்படி இந்த ஒரு சில டைம் ரிவர்சல் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் ப்ரிஃபரன்ஸ் தரலாமா வேணாமான்றத போட்டிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ல. அதை கோத்ரூ பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே சார், அந்த சைக்ளோன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அந்த சிம்பிள் வந்து எந்த டைம்ல ஃபார்ம் ஆகும்? கேண்டில் ஓப்பன் ஸோ ஆகுறப்பயா, க்ளோஸ் ஆகுறப்பயா? இல்ல இது வந்து இந்த சைக்ளோன் சிம்பிள் வந்து என்னன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த கிரீன் லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெட் லைனுக்கு மாறுதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் நான் இங்க காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். தட் மீன்ஸ் ரெட் கலர் லைன் வந்து கிராஸ் ஒரு ஐ மாறுது. அதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த சுழல் மாதிரி காட்டுறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் மாதிரி காட்டும். அது வந்து ரெட்ல இருந்து கிரீனா மாறுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். இந்த ரெட் லைன்ல இருந்து கிரீனா மாறுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த மின்னல் மாதிரி ஒரு சிம்பிள். சேம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு சுழல் கிரீன்ல இருந்து ரெட்டா மாறுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த சுழல். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ நிறைய செஷன்ல நான் சொன்னதுதான் என்னன்னா இந்த சுழல் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ இங்க சுழல் கொடுத்துருக்கா, ஸோ இங்க நீங்க ஒரு செல் என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் மாறுதுன்னு செல் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருக்கு மின்னல் சிம்பிள். ஸோ தட் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து அப்சைட் போகுதுன்னு அர்த்தம். பட் ஆனால் நம்ம ஸ்டாப்ல ஹிட் ஆயிருக்கும். அப்புறம் இங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணிருப்போம். பட் இங்க பாருங்க, இங்க நெக்ஸ்ட் அதுக்குள்ளவே நம்மளுக்கு ரெட் கலர் தட் மீன்ஸ் அந்த சூழல் வந்துருச்சு. தட் மீன்ஸ் என்னன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இது வந்து உங்களுக்கு நாய்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறப்பையும் உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து காட்டும். ஒரு சில டைம் நல்ல ட்ரெண்டை வந்து பிடிச்சி கொடுக்கும். பட் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்கே அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். பட் இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நம்ம டூல்ல. இது வந்து ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் இண்டிகேட்டரோட இண்டிகேஷன். ஓகே. அதே மாதிரி இந்த ஜோனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜோன் ரெட் கலர் கிரீன் கலர் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுதுல, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜோன் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார பையர்ஸும் செல்லர்ஸும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வருதுன்னா பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரெட் கலர் ஜோனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வருதுன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து உள்ள அதிகமா இருப்பாங்க. சார் இது ஜோன் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் மாறுமா சார்? ஆமா சார், ஒரு டைம் ஃப்ரேமுக்கு மாறும். ஜோன் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா ஃபார்ம் ஆன புல் ட்ராப் பியர் ட்ராப்ப ஒரு ஜோன் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். இது ஆக்சுவலா எந்த டைம் ஃப்ரேம் சார் பெட்டர் நல்லது? 5 சார் 15 சார்? சார் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே தான் சார் பார்ப்போம். தனித்து பார்க்க மாட்டோம். ரெண்டு டைம் ஃப்ரேமும் வச்சு தான் நம்ம பார்க்கணும். 5 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் எனக்கு எந்த ஒரு டிராப்புமே ஃபார்ம் ஆகல. பட் 5 மினிட்ஸ் எனக்கு காட்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த 5 மினிட்ஸ்ல நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பேன். இவர் ரெண்டு தூரமா இருந்து பேசிட்டு இருக்கிறாரோ? சார் உங்களது வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரே நிமிஷம் சார். இப்ப கேக்குதுங்களா? சாரி. நாட் பேட். ஹலோ, இப்போ பெட்டரா இருக்கு சார். ஓகே சார். ஆக்சுவலா டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இப்ப எனக்கு 15 மினிட்ஸ்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே காட்டல. பட் ஆனா 5 மினிட்ஸ்ல எனக்கு இண்டிகேஷன் காட்டியிருக்கு. ஸோ அதுபடி நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா நம்ம இந்நேரம் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். சப்போஸ் நான் 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு மொமெண்டமாவோ இல்ல ட்ராப்பாவோ எந்த ஒரு இண்டிகேஷனுமே வரல. கரெக்டுங்களா? பட் எனக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரெட் ஜோனா காட்டியிருக்கு. இந்த ரேஞ்ச் தான் எனக்கு ரெட் ஜோனா காட்டியிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா பாட்டம்ல இதுதான் எனக்கு வந்து கிரீன் ஜோனா காட்டியிருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எனக்கு 5 மினிட்ஸ்ல இந்நேரம் ஒரு 2 ட்ரேடு கொடுத்துருக்கு. 2 ட்ரேடும் பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட்ல தான். மார்னிங் நம்ம 9:20க்கு எடுத்திருப்போம் ஆர்பி படி. அது வந்து எனக்கு ஒரு டார்கெட் ஹிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப ஆர்எஸ் படி எடுத்திருந்தேன் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே ஓகேங்களா?
ஸோ 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த B/C S/P எல்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டோம். ஒன்லி அந்த ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரிஸ் மட்டும் தான் முக்கியத்துவம் தருவோம். பட் 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 5 மினிட்ஸும் பார்க்கலாம், சாரி ட்ராப்பும் பார்க்கலாம், அதே மாதிரி மொமெண்டமும் பார்க்கலாம். ஓகே சார் அந்த ஏஐ அனலிஸ்ட் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார், அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே சார். ஏஐ அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டேட்டாஸ் வந்து லைவ்ல எடுத்துட்டு வரல. ஸோ அது மட்டும் நான் செக் பண்றேன். பட் மற்றபடி நீங்க ஜென்ரலா ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நிஃப்டியில வந்து ஆஹ், ஒரு நிமிஷம் இந்த சார்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா இண்டிகேட்டர் இருக்கிற சார்ட்டே நான் சும்மா அதில் உள்ள ஃபீட் பண்றேன். ஃபீட் பண்ணிட்டு ஷெல் ஐ டேக் செல் ட்ரேட் அப்படின்னு சும்மா கேட்குறேன்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகே ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா அது அந்த சார்ட்டை இப்போ நம்ம கொடுத்த சார்ட்டை வச்சு அதுவா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து என்எஸ்சி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பீரிஷ்ல தான் இருக்கு. அதே மாதிரி மாடரேட்டா இருக்கு. ஐஆர்ஐ அந்த ஐஆர் லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் சொல்லியிருக்கு. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு 24,147. அது மாதிரி பீரிஷ் ஆர்டர் பிளாக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கு. சாரி, சப்போர்ட் லெவல் வந்து 24,093, மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,147. ஸோ அப்புறம் 52 வீக் ஸ்விங், ரீசன்ட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அது கொடுத்துருக்கு. வேற இண்டிகேட்டர் ரீடிங் பொறுத்த வரைக்கும் அது RSI, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ நம்ம போட்டிருக்க சார்ட்குள்ள இருக்கிற டேட்டா வச்சு அதுவா சொல்லியிருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா பீரிஷ் ட்ரேட் எடுக்கலாம். கரண்ட் பிரைஸ் லெவல் ரியாக்ஷன் அரௌண்ட் பிரேக் பிலோ குட் பி கன்ஃபார்ம் த ஷார்ட் செட்டப். ஸோ இது 24,076 இன்னும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ என்னன்னா இதை வச்சுதான் நம்ம எடுப்போம்னு கிடையாது. பட் இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். சார் இப்ப 5 மினிட்ஸ்ல ஆப்போசிட் சிக்னல் வர வரைக்குமே அந்த இதை ஹோல்டு பண்ணலாமா சார்? அதான் பியர்ட். சரி, 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு புல் ட்ராப், தட் மீன்ஸ் சாரி ஒரு பியர் ட்ராப் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கிரீன் ஜோன் இருக்குல்ல, கீழே இந்த கிரீன் ஜோன் காட்டுது பாருங்க. ஸோ இந்த கிரீன் ஜோன் கிட்ட வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ என்னன்னா அது கூட இந்த எஸ்எம்சி கன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கணும். இந்த ஒரு கேண்டலுக்கு மேல எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். ஓகே, நம்ம இப்போ டேஷ்போர்ட் வருவோம். டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா B/E இந்த பஜாஜ் ஃபினான்ஸ், தேஜாஸ் நெட்வொர்க், ஐசிஐசிஐ பேங்க் இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. சப்போஸ் இப்போ நிஃப்டியில என்ட்ரி எடுத்தோம்னா 2 என்ட்ரி எடுத்திருப்போம். 9:20க்கு எடுத்திருப்போம், அது டார்கெட் இட்டு. இப்போ லைவ்ல ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேஜாஸ் நெட்வொர்க் வந்து ஒரு மெயினா மொமெண்டம் என்ட்ரியில தான் உங்களுக்கு மேஜரான கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப் பேஸ்லாம் ஈஸி தான், அதை எளிமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஓகே, இது சூப்பரான ஒரு என்ட்ரி. இதை யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. இது 2 பேருமே ஆன்சர் பண்ணுங்க, 2 பேருமே ட்ரை பண்ணுங்க. இது நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? அவ்வளோதான் சார். சூப்பர் பை சார், நெக்ஸ்ட் சூப்பர் கேண்டில் சினாரியோ 5. சூப்பர் கிரேட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டல்ல பை பண்ணியிருப்போம். ஸோ அது கூடவே நமக்கு பியர் ட்ராப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு. பியர் ட்ராப்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து ஸ்டெப் இன் ஆயிருக்காங்கன்ட்டு. சப்போஸ் பியர் ட்ராப் படி நம்ம வேலிட் பை வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். சப்போஸ் இது மாதிரி இண்டிகேஷன் வருது அப்படின்னா நீங்க முன்கூட்டியே 9:45க்கு ஒரு பை ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஃபிட், ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். எனக்கு இப்ப நம்மளுக்கு பியர் ட்ராப் கூடவே உங்களுக்கு மொமெண்டமும் கம்பைன் ஆகி வருதுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ பியர் ட்ராப்பும் மொமெண்டம் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம பியர் மொமெண்டம் என்ட்ரிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்றீங்களா?
ஆமா அதே மொமெண்டம் கேண்டிலே கூட என்டர் ஆகலாம் தம்பி. அது இல்ல அது உங்களுக்கு என்னன்னா ஒரு வெயிட்டேஜ் அதிகம். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன்லயே வருது இல்ல. பட் மீன்ஸ் இதோட தேஜாஸ் நெட்வொர்க் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுற இடத்துலயே ஒரு மொமெண்டமும் கிடைக்குதுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா என்டர் ஆகலாம். சப்போஸ் இப்ப பியர் ட்ராப் படி பாத்தீங்கன்னா நான் வேலிட் பை வந்தாதான் என்டர் ஆயிருப்பேன். அது மேபி 10:30க்கு வரலாம், 10:45க்கு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மொமெண்டம்ல. அப்படி கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ன்றதுனால நீங்க என்ட்ரி ஆயிருப்பீங்க. 9:45க்குலாம் என்ட்ரி ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்துக்கோங்க. ஓகே ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சினாரியோ 2ல கவர் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு எஸ்என்சி எதுவுமே இல்லை. இண்டிகேஷனும் இல்லை. ப்ரீவியஸ் இதுல சாரி சினாரியோ 2ல கவர் ஆகும். சப்போஸ் நான் ஒரு ப்ராஃபிட் இந்த கேண்டில்லே புக் பண்ணியிருந்தேன், இல்லை இது வந்து ஐ பார்த்தீங்கன்னா 1395 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1387 அரௌண்ட் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. பட் இங்க வேலிட் சேல் வந்ததுனால மேபி நம்ம என்ன பண்ணிருப்போம், பொசிஷன் வந்து கட் பண்ணிருப்போம். இல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல புக் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சப்போஸ் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்குறப்ப ட்ராப் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி வேலிட் செல் வருது. வேலிட் செல் படி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் 10.15 கேண்டில்ல ஒரு செல் என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருப்போம் ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்துஸ்தான் லிவர். இப்ப இன்னொன்னு நம்ம நோட் பண்ணணும். இப்ப புல் ட்ராப் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:45 தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் அதே டைம்ல தான் நமக்கு நிஃப்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆச்சு 5 மினிட்ஸ்ல. ஸோ என்னன்னா ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டி என்ன ட்ராப் வருதோ சேம் அதே மாதிரி ட்ராப் தான் சாரி உங்களுக்கு ஸ்டாக்ஸுக்கும் மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி 50ல இருக்கிற ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸுக்கு. சப்போஸ் நிஃப்டி ஃபால் ஆகுதுன்னா நீங்க இதுலயும் ஸ்டாக்ஸ்லயும் நீங்க செல் என்ட்ரி வந்து கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி என்ன நிஃப்டி ரியாக்ட் பண்ணும்? 50ல இருக்கிற அந்த 50 ஸ்டாக்ஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது ஓவரால் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அது இங்க அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே. இந்துஸ்தான் லிவர். எனக்கு மேபி பாருங்க இந்துஸ்தான் லிவரும் சேம் அதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இப்போ நம்ம புல் ட்ராப் கொடுத்து இப்போ இது வேலிட் செல் எடுத்து சாரி வேலிட் பை எடுத்து வேலிட் பை இல்லை வேலிட் என்ட்ரி மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இது வேலிட் என்ட்ரி. ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. எனக்கு டார்க் கிரீன் லைனுக்கு மேலே B/C கொடுத்துருக்கு. இது சினாரியோ 2ல கவர் ஆகும். சப்போஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப் வந்து கிரியேட் ஆகி வேலிட் செல் கொடுத்து அடுத்த கேண்டில் 10.15 கேண்டில்ல நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னா நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் நிஃப்டி என்ன ரியாக்ட் பண்ணுதோ சேம் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் நிஃப்டியில உங்களுக்கு புல் ட்ராப் கொடுத்து அது ஃபால் ஆகுது அப்படின்னா அதே டைம்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லயும் அதே ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இந்த இந்துஸ்தான் யூனிலிவர்ல வந்து நம்ம 10.15க்கு என்ட்ரி எடுத்து வந்தோம்னா இல்லை ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சார் போட்டுருந்தா பெட்டராக இருக்கும்? ஓகே ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ஸ்டாப் லாஸை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. 2197 போட்டிருக்கு. ஸோ கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல போட்டிருக்கிற ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க, அதை மாற்ற வேணாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் 9.90 காசு. ஸோ இதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் ஒன்று போட்டிருப்பேன் ஒரு ஸ்டாக்ஸுக்கெல்லாம். இப்போ இதோட ஸ்டாக்கோட ரேஞ்சே 2000 ரூபாய். தட் மீன்ஸ் 2000லேருந்து ஒரு 2200 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரேஞ்சு. ஸோ ஒரு ஸ்டாக் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கேன். இந்த குரூப் முடிச்சு சாரி இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புறேன். அது கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம், ரிவர்ஸ் பை எப்போ வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம், எப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணான்ற மாதிரி அதுல போட்டிருக்கேன். ஓகே.
ஸோ அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பி/சி கிளென்மார்க் கிளென்மார்க்ன்ற ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா பி/சி கொடுத்துருக்கு. பட் இது ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ், இது எடுத்திருக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா எஸ்/பிஇ கொடுத்துருக்கு ரைசிங்கு. மேபி இது டார்க் லைனுக்கு மேலே நம்ம கன்சிடர் பண்றோன்ற பட்சத்தில் இது வந்து என்ன சினாரியோ கவர் ஆக வாய்ப்பு இருக்கு? யாருன்னு ஆன்சர் பண்ணுங்க. Scenario 6. சினாரியோ 6. ஓகே. Scenario 6, sell next candle. ஓகே. ஸோ என்னன்னா கரெக்ட் சினாரியோ 6ம் வரும். பட் என்னன்னா இதுல இந்த கேண்டல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்சி இண்டிகேஷன் வந்திருக்கு. ஓகே. அது என்ன ஸோ அப்போ scenario 1? No, scenario 4 3. வரும் நினைக்கிறேன். 4 கரெக்ட். சினாரியோ 4 வரும். Buy ஸோ next இது வந்து candle. இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்/பி வந்த உடனே ப்ரீவியஸ் கேண்டில் பார்ப்போம். பட் நம்ம என்ட்ரி வந்து அடுத்த கேண்டில்ல தான் எடுப்போம், கரெக்ட்டுங்களா? அப்போ அடுத்த கேண்டில் எடுக்கிறப்ப இந்த கேண்டில் முடியிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் பிஒய் சார்ட் அப்போ ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னா அப்ப நம்ம உடனே என்ன பண்ணும், டிசிஷன் மாத்திடணும். தட் மீன்ஸ் சினாரியோ 4க்கு தான் இது செட் ஆகும். சப்போஸ் சினாரியோ 4 படி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்ப ஸ்டில் நோ நம்ம ஒரு ப்ராஃபிட்ல போயிருக்கலாம். ஸோ இந்த பிஓஎஸ் ஸ்டாக் வந்து 9:30 கேண்டில் முடிகிறப்ப தான் ஃபார்ம் ஆகிருக்குமா? ஆமா, மேபி கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு, ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து புல்லிஷ் சைடு போறப்பதான் இது வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகுறப்ப அந்த கேண்டில் முடியிற மேபி பாதி வர்றப்பயே அந்த இண்டிகேஷன் வந்திருக்கும். மேபி முடியிறப்ப அது ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனா இங்க வந்து உட்காந்துருக்கும். ஸோ உட்காடுறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து அடுத்த கேண்டில் தானே எடுப்போம். ஸோ அதனால அந்த இண்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகுறப்ப பாக்குறப்ப எனக்கு இந்த இண்டிகேஷன் காட்டுச்சு, கிரீன் கலர்ல இந்த ட்ரையாங்கிளும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே காட்டுதுன்னா நான் நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுத்துருக்கேன், கால் ஆப்ஷன். சார் இப்ப நிஃப்டி ஒரே ஒரு நிமிஷம் கரண்ட் எதுவும் வைங்களேன். ஓகே. இப்ப இது செல் எடுத்திருந்தோம்னா இப்ப இது ஸ்டாப் லாஸ் இது பண்ணிருக்கோமா சார்? எந்த இண்டிகேஷனுமே வரல. ஓகே, அதுதான் இப்ப செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா மேபி நம்மளுக்கு ப்ரீமியம்ல 40 பாயிண்ட்ஸ்ன்றது இதோட ஓப்பன் வந்து 117ல ஓப்பன் ஆயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் சார், ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். பட் என்னன்னா இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஹோல்ட் பண்ணி இந்த பார்க்கலாம். மாதிரி தான் சார் கன்ஃபியூஸ் பண்ணுது, ஹோல்டு பண்றதா இல்ல வெளியே வந்துடணுமா அப்படிங்கிற மாதிரி. இல்ல சார், ஆக்சுவலா நீங்க நம்ம இந்த ஒரு ட்ரேட்லயே நம்ம முடிவு பண்ண மாட்டோம். நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரேட்ல நீங்க ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆனாலும் நீங்க அடுத்த ட்ரேட்ல நீங்க அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். சார் இப்ப ஓகேங்களா? உங்களுக்கு மாதிரி உங்க ஸ்கிரீன் மாதிரி அந்த சினாரியோ மட்டும் எடுத்து விடுறது எப்படி சார்? இது கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த மேல எல்லாருமே எல்லாம் வர்றது இல்ல, சரியா ஓகே அந்த சார், டார்கெட் எல்லாம் பார்க்க முடியல. இது சொல்லுங்க, டேபிள் வேணுமா? அந்த டேபிள் மட்டும் வேணும் சார். சினாரியோலாம் எடுத்து விடுறது அது எப்படி சார் எடுத்து விடுறது? ஓகே, நீங்க வச்சிருக்க இப்ப மாதிரி ஸ்கிரீன் வைக்க. ஓகே சார், இப்ப இதுக்குள்ள செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா இப்ப நான் காட்டுறேன்ல, இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க வச்சிருக்கிற செட்டிங்ஸ் காட்டுதான்னு பாருங்க. இது வரைக்கும் நீங்க வச்சிருக்க மாதிரி தான் சார் இருக்கு. ஓகே, அப்படியே நான் கீழே ஸ்பைடர் டாப் ரைட் இதே மாதிரி தான் சார் இருக்கு இது வரைக்கும். ஓகே. ஓகே சார். ஓகே சார். இதெல்லாம் அப்படியே தானே இருக்கு.
இதெல்லாம் அப்படிதான் சார். ஓகே, ஸ்டைல்ஸ்குள்ள வந்தீங்கன்னா கடைசியில லைன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்து விடுங்க. ஸோ இது இந்த இங்க டிக் பண்ணியிருக்கோம், இதை மட்டும் எடுத்து விடுங்க. அப்ப அந்த சினாரியோ இது வருதுங்க சார், ஓகே, மாத்தி பாருங்க. சரி, நீங்கள் பெட்டர் உங்கள் ஸ்க்ரீன் வேணால் ஷேர் பண்ணுங்கள். என்ன இருக்குன்னு ம் பார்த்தா கைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ம் 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 பாசிபிளா? ஆ அது எப்படி இது பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஸ்கிரீன் எப்படி சார் பண்றது? ஒரு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அப்பேரோ மாதிரி காட்டுது பாருங்க, யூ ஆர் ப்ரெசென்டிங்னு காட்டுதா. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் ஸ்க்ரீன்னு காட்டும், அதை வச்சு அப்படி ஷேர் பண்ணுங்க. அப்பேரோ மாதிரி. அப்பேரோ. அது தெரியல சார் கரெக்டா. அது ஓகே, மேபி நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி ஹிஸ்டரியை கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஹிஸ்டரி இருக்குல்ல, ப்ரௌசரோட ஹிஸ்டரி, அதை கிளியர் பண்ணிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா திருப்பி வந்து செட்டிங்ஸ் இதாகும். ஓகே. அது இல்லாம இங்க கீழே பாத்தீங்கன்னா சேவ் அஸ் டிஃபால்ட்ஸ்னு இருக்கும். இங்க கீழே பாத்தீங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்கா. ஸோ இதை ரீசெட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்னதை ஒரு வாட்டி நான் ஸ்கிரீன்ஷாட் அகைன் அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் படி செட் பண்ணிட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்றது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க வச்சிருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே சேவ் ஆயிடும். சேவ் ஆச்சுன்னா அது டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அப்படியே தான் காட்டும். ஓகே சார். ஓகே சார், இப்போ போயிடுச்சு. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். சேம் இந்த ரெட் கலர் ஜோனுக்குள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடக்கும். ரிஜெக்ஷன்னா செல்லர்ஸ் வந்து உள்ள ஸ்டாப் லாஸ் ஆர்டர், தட் மீன்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் ஆன் பண்ணிட்டு இதை டவுன் சைட் கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பஜாஜ் ஆட்டோ, ஏஞ்சல். பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸாக எனக்கு புல்ட்ராப் ஆகி வேலிட் செல் கொடுத்துருக்கு. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த கேண்டில்லே நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். தட் மீன்ஸ் 10 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருப்பேன், செல் ஆர்டர். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா எனக்கு மொமெண்டம் என்ட்ரியும் அதுக்கு ஃபேவராகவே இண்டிகேஷன் காட்டுது. S/PE ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன். ஸோ இதுலேயும் கரண்ட் கேண்டில் எடுத்திருக்கலாம், 10-15 என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் வேலிட் செல் படி போயிருந்தேன் அப்படின்னா 10 மணிக்கே நான் ஒரு ஆர்டர் எடுத்திருப்பேன், செல் ஆர்டர். ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ. சார் இந்த ஏஞ்சல் ஒன், ஏஞ்சல் ஒன் வந்து ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. ஓகே, ஏஞ்சல் ஒன் பொறுத்த வரைக்கும் நேற்று எனக்கு புல்ட்ரா ஃபார்ம் ஆகி வேலிட் செல் கொடுத்துருக்கு. வேலிட் செல் கொடுத்து இது பார்த்தீங்கன்னா S/P கொடுத்துருக்கு. பட் இது இன் பிட்வீன் த ஜோன்ல வந்ததுன்னா எடுத்துருக்க மாட்டோம்.
பட் மார்னிங்கே 9:15க்கே ஒரு செல் என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு மினிமல் ப்ராஃபிட்டு. சப்போஸ் அந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பெரிய கேண்டில் ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் பை படி போகிறோம் அப்படின்னா இந்த கேண்டலில் நான் வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கணும். தட் மீன்ஸ் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருக்கணும். ஆனால் எனக்கு அதே கேண்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே S/P ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, S/P ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த S/P படி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அடுத்த கேண்டலில் மேபி நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த வேலிட் செல் படி நீங்கள் மேலே இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு அடிச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே S/P படி நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த கேண்டலில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்த கேண்டில்ல தான் நம்ம செல் என்ட்ரி எடுத்துப்போம். S/P படி நான் ஒரு என்ட்ரி போறேன் அப்படின்னா அடுத்த கேண்டில்ல செல் என்ட்ரி எடுத்துருப்போம். பட் ரிவர்ஸ் பை படி போறேன் அப்படின்னா நீங்க இந்த கேண்டில்ல 10:30 மணி கேண்டில்ல ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்கீங்க. சார் இது 10:30 படி நம்ம எடுத்திருந்தோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு செல் தான் எடுத்திருக்கணும். ஆமா, செல் தான். ரிவர்ஸ் பை நம்ம எடுக்காம விட்டுருந்தோம்னா ஆமா, ரிவர்ஸ் பை எடுக்காம விட்டுருந்தோம்னா மொமெண்டம் என்ட்ரி படி பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ல 10:45க்கு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மொமெண்டம் ஃபார்ம் ஆகி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். கரெக்ட். ஓகே, இது S/P scenario 5 sell next candle. ஓகே, டெவில்ஸ் லேப் பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம், இங்க S/P எடுத்திருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு மேல ஒரு S/P ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன நம்ம எடுத்திருக்கோம் யாராச்சும் S/P ரைசிங். ஓகே, அது சினாரியோ 5 தான் வரும். கீழே உங்களுக்கு அடுத்து ஓகே, பை நெக்ஸ்ட் கேண்டில். கரெக்ட், இந்த கேண்டில் நம்ம பை பண்ணிருக்கோம். ஃபைன். ஓகே சார், குட். சரி, இப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு மொமெண்டம் என்ட்ரி அண்ட் ட்ராப் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். வேற ஏதாவது இல்ல, இது ரெண்டு தான். ஓகே, இது ரெண்டு தான். ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த 4 செஷனா பாத்தீங்கன்னா நம்ம மொமெண்டம் என்ட்ரிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ட்ராப் வந்து இன்னும் டீப் டைவ் பண்ணல. பட் மொமெண்டம் என்ட்ரி ரிலேட்டடா நீங்க ஒரு சினாரியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப்பை ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இனிஷியலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி மொமெண்டம் மட்டும் வச்சு பாருங்க. பாக்குறப்ப என்ன சினாரியோ வரும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஓபி, புல் ட்ராப், விஎஸ் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால வெறும் மொமெண்டம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் இங்கே S/P வந்திருக்கு, ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நான் என்ன என்ட்ரி எடுப்பேன், அடுத்த கேண்டில் ஒரு பை ஆர்டர் எடுப்பேன். ஸோ இது மாதிரி எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது கூட பேரலா அந்த ஸ்டாக் மார்க்ல டெஸ்ட் பண்ணியும் பாருங்க. சப்போஸ் இதுல நான் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னா அந்த டைம் கரெக்டா 10:30 மணிக்கு வாங்குறேன் அப்படின்னா அது டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்றத நீங்க பேரலா ஸ்டாக் மார்க்லயும் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க கமாடிட்டிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம், குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். சார் ஒரு நிமிஷம், சாரி, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 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 ஷார்ட்ல வந்து டிவிஸ் லேப்ல ரெட் ஜோனும் கிரீன் ஜோனும் ஒன்னா ஃபார்ம் ஆகி இருந்தது.
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதான் இப்ப ரெட் ஜோனும் கிரீன் ஜோனும் ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்றது, புல் ட்ராப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான்னா அப்சைட் போயிருக்கான். ஸோ தட் மீன்ஸ் அங்க யார் வின் பண்ணியிருக்கான்னா பையர்ஸ் வின் பண்ணியிருக்கான். ஸோ அதனாலதான் இந்த கேண்டில் எனக்கு ஓபின்னு வந்திருக்கு. பட் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா சப்போஸ் இது வந்து இன்டர்செப்ட் ஆகாம, இந்த ரெண்டு ஜோனும் இன்டர்செப்ட் ஆகாம வெறும் ரெட் ஜோன் மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா அங்க செல்லிங் ப்ரெஷர்ல வேலிட் செல் வந்து கீழே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது மாதிரி ஒன்னா கம்பைன் ஆகிற இடத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். பட் ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்ல வரல, பட் ஸ்டாப்ல ஸ்ட்ரிக்டா போடணும், கொஞ்சம் காஷியஸா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அங்க வந்து ரெண்டு சைடு ஆஃப் ப்ரெஷருமே ஒன்னா இருக்கு. அதனால ஓகே ஓகே. அடுத்தது குருடாயில் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் குருடாயில் வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பியர் ட்ராப் கொடுத்து மேபி இந்த கேண்டில் வேலிட் பை வந்திருக்கலாம். இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த கேண்டில் 945க்கு ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்பேன். பை என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னும் ஹோல்ட் பண்ணுவேன். பட் இன்பிட்வீன் ஒரு ஷார்ட்டரா இந்த மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன் இருக்கிற அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சின்ன புல் பேக்ல நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் இந்த என்ட்ரி எடுத்திருந்தா நான் என்ன எடுத்திருப்பேன்? யாருன்னா நீங்க ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணலாம். செல் கரெக்ட் செல் நெக்ஸ்ட் கேண்டில் சார். கரெக்ட், செல் நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ ஏன் இது வந்து இல்ல இல்ல கரண்ட் சினாரியோ 2 செல் கரண்ட் கேண்டில். கரண்ட் கேண்டில் சாரி சார், சினாரியோ 2 தான் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து டார்க் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. ஸோ இந்த கரண்ட் கேண்டிலே நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி போறதுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா ஓகே இப்போ ட்ரெண்ட் வந்து பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை வருது, அந்த வேலிட் பைக்குள்ளார உங்களுக்கு இது மாதிரி செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எடுக்கணும். இல்ல நான் அவாய்ட் பண்றதுனாலும் ஓகே அவாய்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் பாயிண்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேலிட் பை கொடுத்துட்டு மேல போறான். பட் திருப்பி இந்த கிரீன் ஜோனுக்குள்ள வரான் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் கேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விக் வச்சுட்டு தட் மீன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அப் சைடு போதான் ட்ரை பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப இந்த என்ட்ரி வந்து மேபி நம்ம கன்சிடரேஷன் எடுக்காம இருக்கிறதும் நல்லதுதான். ஓகே ஓகேங்களா? ஏன்னா நம்ம வேலிட் பை 5 மினிட்ஸ்ல என்ன சார் இருக்குது? ஓகே 5 மினிட் ஆக்சுவலா குருடாயில் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்ப்போம். பட் 5 மினிட்ஸ் வந்து இதுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. பட் நீங்க 5 மினிட்ஸும் நீங்க சும்மா வச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு பியர் ட்ராப் தான் கொடுத்துருக்கான். சரி பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை இங்க வந்திருக்கும். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்பேன் 9:40க்குலாம் என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் ஸ்டில் வந்து அப்சைடுக்கான வியூ தான். பட் இதுல காட்டுற S/P நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 5 மினிட்ஸ்ல வந்து மொமெண்டம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆமா ஆமா கரெக்ட். 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். ஓகே ஸோ இதுல நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ஐ வெயிட்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ ஐ வெயிட்டேஜ்னா இப்போ நம்ம 3 டைம் ஃப்ரேம் பார்த்தோம். 3 டைம் ஃப்ரேம்லயே எனக்கு சேம் டைம்ல பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆனதுனால ஸோ இந்த என்ட்ரிக்கு வந்து நான் முக்கியத்துவம் அதிகமா தரலாம். ஸோ இந்த ட்ராப் என்ட்ரிக்கு வந்து நான் முக்கியத்துவம் வந்து அதிகமா தரலாம். இது மேக்சிமம் அப்சைடு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு குருடாயில் பொறுத்த வரைக்கும். ஓகே 30 மினிட்ஸ் சார்ட் பொறுத்த வரைக்கும் அப்சைடு போறது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு சொல்றீங்க. அதான் 30 மினிட்ஸ் இல்ல, எனக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லுமே எனக்கு ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் பாக்குறப்பயும் எனக்கு அந்த கேண்டில் ஓப்பன்லேயே பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. 30 மினிட்ஸ் பாக்குறப்பயும் எனக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் பாக்குறப்பயும் எனக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பனா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமான பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிற ரேஞ்ச். ஓகே ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒரே ட்ராப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம், மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். சார் இந்த இடத்துல அந்த பாக்ஸ் உடைய கலர் நம்ம பார்க்கலாம், நம்ம கிரீன் கலர் அந்த
எந்த இடத்துல சார்? இல்ல இப்ப குரூட் இந்த ஆயில் சொல்றீங்களா? க்ரூட் ஆயில் அந்த இடத்துல கிரீன் கலர்ல எல்லாம் பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. ஆமா சார். மோஸ்ட்லி அந்த கிரீன் நாள கீழே போறது தானே பார்ப்போம். அதான் கிரீன் ஜோன் தான் இது. கிரீன் ஜோன் தான் உங்களுக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. அதான் சார் கிரீன் ஜோன் தான் ரிஜெக்ட் ஆகும் தானே எதிர்பார்ப்போம், அப்படி இல்லையா? ஆமா சார், ரிஜெக்ட் ஆகும் தான். வெயிட் பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்ல. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிட்டு மேல போவான். உங்க ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சிருப்பீங்க. இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. இந்த பே ட்ராப் லோல ஸ்டாப் லாஸ் இருக்கும், நீங்க ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, சில்வர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப் எதுவுமே ஃபார்ம் ஆகல. பட் நமக்கு வந்து மொமெண்டம் என்ட்ரி தான் கொடுத்துருக்கு. இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ரெட் ஜோனுக்குள்ள இருக்கு. தட் மீன்ஸ் இந்த ரெட் கலர் ஜோனுக்குள்ள ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன ட்ராப் ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன ட்ராப் ரேஞ்சுக்குள்ள வருது அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். சப்போஸ் மொமெண்டம் படி போயிருந்தோம் அப்படின்னா இது வந்து டைமண்ட் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில்ல பை என்ட்ரி எடுத்திருக்கணும். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா. இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலோட ஓப்பன் கீழே இந்த ஜோனுக்குள்ள இருக்கு. ஸோ இதையும் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இந்த என்ட்ரியும் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த என்ட்ரியும் நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். அப்ப இந்த 3 என்ட்ரியுமே நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். இன்னும் என்ட்ரிக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். மேபி இது வந்து நான் இப்போ 30 மினிட்ஸ் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு B/C கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இதுல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இப்போ டவுட் வரும், என்ன சரி நான் ஒரு 2-3 என்ட்ரி பார்த்தேன் எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாப் லாஸை ரெக்கவர் பண்றதுக்கும் மெத்தட் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். இப்போதைக்கு அந்த கான்செப்ட் படி நம்ம என்ன என்ட்ரி எடுப்போன்றதை மட்டும் நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றதை நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து டீட்டெயிலா நான் சொல்றேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அந்த லாஸ் வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றது. ஓகே, அண்டர்ஸ்டுட். நிஃப்டி ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கலர் ஜோனுக்குள்ள வரப்ப எல்லாமே ஒரு ரிஜெக்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு வாட்டி 2 3 4 5 தொடர்ந்து 5 கேண்டலா இருந்தாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அங்க எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிற ஒரு ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு என்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் என்ட்ரி தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் தட் மீன்ஸ் கரண்ட் கேண்டில்ல எனக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன், ப்ரீவியஸ் கேண்டில்லையும் எனக்கு கிரீன் கலர் தான் காட்டியிருக்கு. அடுத்த கேண்டில்ல நம்ம பை எடுத்திருப்போம், சினாரியோ 4 இது. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸை கவர் பண்ற மெத்தட்ஸும் இருக்கு. நான் நெக்ஸ்ட் செஷன்ல அதை டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில்ல பை பண்ணிருக்கோம் 30 மினிட்ஸ் படி பாத்தீங்கன்னா. ஓகே சாரி, இது வந்து சைட் வேஸ் கொடுத்துருக்கு. இப்போ மொமெண்டம் என்ட்ரி வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருக்கோம், எடுத்திருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். 9:15 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே கேண்டில்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து S/P கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம பை என்ட்ரி தான் போயிருப்போம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ராப் பேஸ்ட் என்ட்ரிஸ் வந்து எதுவுமே இதில் வந்து ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க, இந்த டூல் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரியல் டைமில் நான் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஹை வாலட்டிலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதுக்கப்புறமா லோயர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்க, ஏதாச்சும் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வருதா அப்படின்றத நீங்கள் ஹை வாலட்டிலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். பட் இனிஷியல் டேஸில் ஒரு ஹை வாலட்டிலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் ட்ராப்பை வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இனிஷியல் டேஸில் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இனிஷியல் டேஸில் நம்ம செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிற டைம் ஃப்ரேம் ஹை வால்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணணும். லோ வால்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க. ஹை வாலட்டாலிட்டி, லோ வாலட்டாலிட்டி. ஹை வாலட்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நீங்க வந்து 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்றது டைம் ஃப்ரேமா ஃபாலோ பண்ணணும். ஓகே. லோ வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்றத டைம் ஃப்ரேமா ஃபாலோ பண்ணணும். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸா? ஆமா சார். ஆமா ஆமா லோ வாலடைல். ஆமா லோ வாலடைல். ஓகே, திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே சார். நம்ம சேம் அதே எக்ஸ்ஐ யூஸ்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய ஒரு ட்ரேட் கிடச்சிச்சு. ஸோ நிறைய பேர் ட்ரேட் எடுத்துருப்பாங்க நம்ம குரூப்லேயே. ஸோ இந்த மூமெண்ட்டை தான் இந்த மூமெண்ட்டை தான் நம்ம நேற்று குரூப்பில் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஹியூஜான ஒரு அப் மூவ் கிடச்சிச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே புல் ட்ராப் ஃபார்ம் ஆகி வேல்யூ செல் கொடுத்து ஒரு நம்ம 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிட்டு இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டு ஃபால் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் எந்த ஒரு என்ட்ரியுமே வரல. ஸோ இது மாதிரி பெரிய ரேஞ்ச் கிடைக்கும் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஐ பொசிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் கிட்ட போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு 40 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. ஸோ ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு. ஸோ என்னன்னா இந்த இடத்துல தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் வந்து போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நம்ம குயிக்காக ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ திரும்ப இது ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், திரும்ப ஃபால் ஆகும் மீன்ஸ் இது சப்போஸ் இந்த ரெட் ஜோனுக்குள்ளே திருப்பி வருது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி மறுபடியும் ஜோன் ரிஜெக்ஷன் ஆகி ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இது கீழே போனாலும் அந்த கிரீன் ஜோனை கிராஸ் பண்ணிட்டு போனால் அங்கே ஜோன் ரிஜெக்ஷன் ஆகாதா? ஆகும். இந்த கிரீன் ஜோன் கிட்ட வர்றப்ப உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் ஆகும். பையிங் ப்ரெஷர் ஆகிட்டு அதுக்கு அப்புறமா இதை உடச்சிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு 15 மினிட்ஸ் படி பார்க்குறப்ப இது. பட் மேஜரான பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்பாங்க. 4 ஹவர்ஸில் பார்ப்பாங்க. 4 ஹவர்ஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு பியர் ட்ராப்ன்றது 24 ஜூனே எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆயிட்டு ஸ்டில் அந்த கிரீன் ஜோனுக்குள்ளே பாருங்க மார்க்கெட் ஒரு சின்ன கன்சல்டேஷன் மேலே போயிருக்கான். திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துருக்கான். ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி மேலே ட்ரை பண்ணியிருக்கான். திருப்பி ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி எவ்வளோ வாட்டி அதே ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். ஆமா, அப்ப இது ரொம்ப 4042 இருந்து அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 3964 இந்த ரேஞ்சுக்குள்ள அதிகமான பை ஆர்டர்ஸ் வந்து போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இது நான் கேட்கணும்னு நினைச்சேன். யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்ல வந்து இதுல ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஸ்பைக் இருக்கு. எதர் ஃபால் ஆகட்டும் இல்ல ரெண்டு சைடுலயுமே ஒரு அது இருக்கு. அது எப்படி அந்த டைம்ல நம்ம வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டு குயிக்கா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். இப்போ எக்ஸ்ஐ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா நேற்று கூட முஃபீஸ் ஒரு குரூப்ல போட்டிருந்தாரு. இப்போ எக்ஸ்ஐ யூஎஸ்டி இருக்குங்களா? ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ நான் டூப்ளிகேட் விண்டோவில் இன்னொரு பேர் எடுத்துக்கிறேன். டிஎக்ஸ்ஒய் அப்புறம் ஏடியூ கேடுன்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ இப்போ நான் டிஎக்ஸ்ஒய்ன்றது யூஎஸோட கரன்சி, தட் மீன்ஸ் டாலர் இண்டெக்ஸ். ஸோ அந்த டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். சப்போஸ் இது வந்து இப்போ இது வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இது ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேர் வந்து ரைஸ் ஆகும்னு அர்த்தம். கோல்டும் டிஎக்ஸ்ஒய்யுமா? ஆமா, கோல்டும் டிஎக்ஸ்ஒய்யும் நெகட்டிவ் கோரிலேஷன். இது பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து பியர் ட்ராப் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி இது வரைக்கும் ஐ போயிருக்கான். ஸோ இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8/5க்கு 2 ஜூலை 8/5 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைம்ல இருந்து அது மேலே போகுது அப்படின்னா இது வந்து ஃபால் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இது ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது மேலே போக ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இது மேலே போகுது அப்படின்னா எக்ஸ்ஐ வச்சுட்டு கோல்டு வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட். சப்போஸ் கோல்டு வந்து வீக் ஆகுதுன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னா கோல்டு வீக் ஆகும். சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9:30 ஒரு ஃபால் வந்திருக்கு இதுல இந்த DXYல. ம் 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 ஆமா, இது ஒரு ஃபால் வந்திருக்குங்களா? Yes. சேம் அதே டைம் இங்க போய் பாத்தீங்கன்னா 9:30, தட் மீன்ஸ் இந்த இடத்துல இருந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 9:15 9:30. ஆமா, ஸோ இது வந்து சின்னதா ஒரு ஃபால் ஆயிட்டு திருப்பி ரைஸ் மேல போறதுக்கு ட்ரை இப்போ பண்ணிட்டு இது மேல போகுதுன்னா இப்போ DXY ஃபால் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட். DXY வந்து ஒரு ஃபால் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு. ஓகே, நெகட்டிவ் கோரிலேஷன். அதே மாதிரி ஆடா கேட்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் டாலர். மேபி இது வந்து ஆக்சுவலா நேற்று தான் எனக்கு ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு இது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிரீன் ஜோன்ல ஃபுல்லா பையர்ஸ், இந்த ரெட் ஜோன் ஃபுல்லா செல்லர்ஸ். ஸோ இந்த ரெட் ஜோன்ல ஒரு புல்ட்ரா ஃபார்ம் ஆகி வேல்யூ செல் கொடுத்து இது வந்து யூஜா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஃபால் ஆயிட்டு திருப்பி அந்த கிரீன் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டு திருப்பி இந்த கிரீன் ஜோனுக்குள்ள நிறைய வாட்டி டச் பண்ணி மேலே போயிருக்கான். ஓகே, சாரி 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன், சாரி 15 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸ்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஃபைனலா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இன்னைக்கு 7:45 ஒரு புல்ட்ரா ஃபார்ம் ஆகி வேல்யூ செல் கொடுத்து ஒரு ஃபால் ஆயிட்டு திருப்பி இந்த ரெட் ஜோனுக்குள்ள வர்றப்பெல்லாம் பாருங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ கரண்டா ரிஜெக்ஷன் ஆகி கீழே ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க XYUSD கூட. சப்போஸ் இதுல ஒரு புல் ட்ராப் கொடுத்து ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த பேர் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு XYUSD. ஓகே, இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நீங்க ப்ரீவியஸ் டேவும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதுவும் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது வோலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதுனால 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் ரெண்டுத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஹை volatile instrument 15 minutes 30 minutes. ஓகே சார், XYUSDக்கு வந்து இந்த 15 minutes 30 minutes ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ஆமா. ஓகே, ஒன்ஸ் நீங்க மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 5 மினிட்ஸும் பார்க்கலாம். பட் இனிஷியல் டேஸ்ல ஐ வோலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே குட். ஓகே, மொமெண்டம் என்ட்ரி அட்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். வேற ஏதாச்சும் கொரிஸ் இருக்கா மொமெண்டம் என்ட்ரியில? ஒரு சில சினாரியோஸ் வந்து அதுல கவர் ஆயிருக்காது. அது கண்டிப்பா ஒரு சில டேஸ்ல எப்படி சொல்றது அந்த என்ட்ரி வந்திருக்கும். நீங்களும் உங்க சைட்ல செக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி அந்த சினாரியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் குரூப்ல வந்து நான் ஈவினிங்கா ஷேர் பண்றேன். ஓகே சார். வேற எதனா கொரிஸ் இருக்கா சார்? லாஸ்டா அந்த நிஃப்டி மட்டும் ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். அது அந்த 5 மினிட்ஸ் இது பியர் ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாமா சார்? அந்த ஒரு மார்க்கெட் எது சார்? இதுங்களா? ஆமா சார், இந்த இடத்துல இல்ல சார், இன்னும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த புல்ட்ரா ஃபார்ம் ஆகி ரிவர்சல் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 10.5க்கு எடுத்திருப்போம். பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப நம்ம நிறைய ரிஜெக்ஷன் தான் பாக்குறோம். ரிஜெக்ஷன் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் தான் பாக்குறோம். ஸோ அதனால நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம். டவுன் சைடு வரதுக்கான ப்ராபிலிட்டி தான் அதிகம். இல்ல சார், இந்த இடத்துல ஒரு இது வந்திருக்கலாம் சார், டிஓஎஸ் மாதிரி. இது சொல்றீங்களா? இத கன்சிடர் பண்ண கூடாதா இது? இது பண்ணலாம் சார். ஆக்சுவலா நான் இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் என்னன்னா
இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம மேபி பியர் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கலாம். ஓகேங்களா? பியர் ட்ராப் வந்துச்சு அப்படின்னா நீங்க முன்னாடி செல் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, எசன்ஸ் இண்டிகேஷன். ஸோ அந்த ஓகே. இடத்துலயும் நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, செல் பொசிஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இதுவும் அதுக்குதான் சார் கேக்குறேன். அதான் எக்ஸிட் ஆயிக்கலாமா இந்த மாதிரி வந்தா? ஆமா பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருக்கீங்க, எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது, நான் ஒரு மினிமல் லாஸ்ல புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பொசிஷன் நான் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்த சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிதானே சார்? கரெக்ட். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலா இது வந்து வேலிடான பாயிண்ட். மூர்த்தி ப்ரோ நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா சொல்லுங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இப்ப இங்க வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து செல் சைட் டைரக்ஷன்ல காட்டியிருக்கு, இன்வெர்டட் ஷேப்ல. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் எப்ப க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பியர் ட்ராப் வரப்பதான் க்ளோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பியர் ட்ராப் வரப்ப. பட் ஆனா எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகல, பட் என் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக போகுதுன்ற சுச்சுவேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் கலர்ல ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்சைடு போக ட்ரை பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் காட்டியிருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன் வர்றப்ப கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் இந்த இண்டிகேஷன் வந்து கேண்டில் பிகினிங்ல வருமா எண்ட்ல வருமா? கேண்டில் முடியறப்ப வரும். கேண்டில் பிகினிங்லயும் வரும், பட் கேண்டில் முடியறப்பையும் இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது கேண்டில் பிகினிங் ஆர் எண்ட் அப்படி இண்டிகேஷன் வேணாம், சாரி அப்படி கன்சிடர் பண்ண வேணாம். என்னன்னா இந்த இண்டிகேஷன் ஃபார்ம் ஆகி முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த செல் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். மேபி இப்ப சார் சொல்ற மாதிரி அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் வே ஆஃப் ட்ரேடிங். தட் மீன்ஸ் நான் என்னோட 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை கொடுக்க விரும்பல, அடுத்த ட்ரேட்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த இண்டிகேஷன் வர்றப்பே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் வந்து அப்சைடு மாறப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். பட் அதுக்கு தெரியாது இங்க வந்து ஒரு செல்லர்ஸோட ரேஞ்ச் இருக்குன்னு. ஸோ நம்ம செல்லர்ஸோட ரேஞ்ச் வந்து இங்க இருக்கிறதுனால நம்ம இப்ப இவ்வளோ பீரியட் ஆஃப் டியூரேஷன் வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ மேபி நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இண்டிகேஷன் வச்சும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே உல்டாவா பாக்குறப்ப நீங்க ஒரு பியர் ட்ராப்ல ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு இண்டிகேஷன் இது மாதிரி ஒரு கேண்டலுக்கு மேல காட்டுது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? சோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அது இண்டிகேட் பண்ணுது மேல போகுமா கீழ போகுமா. ஆமா, கரெக்ட். சோ அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே சும்மா நான் சொல்றேன். இப்போ இங்க வேலிட் பை இருக்கு, இங்க ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டீங்க, கரெக்டா இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் புல் ட்ராப் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் புல் ட்ராப் பாத்தீங்கன்னா இங்க தான் வந்திருக்கு. தட் மீன்ஸ் இங்க தான் வந்திருக்கு. பட் நான் க்ளோஸ் பண்ணனும்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கலாம். தட் மீன்ஸ் அந்த ட்ரெண்ட் பிவைஎஸ் சாக் ஏதாவது வந்துச்சுனா அது நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம என்ட்ரிக்கு ஆப்போசிட்டா வர்றப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். மேபி அங்க புல் ட்ராப் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம், அங்க ரிஜெக்ஷன் வரும், செல் சைடு ரிஜெக்ஷன். அப்படி இல்லனா இது மாதிரி இண்டிகேஷன் வரப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலா தேங்க்யூ சார். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நான் இனிஷியல் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன், ஆரம்பம் வீடியோல நான் யூடியூப்ல சொல்லியிருப்பேன். பட் இது இன்டிமேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சோ இது வந்து நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அது எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது, அதான் சார் நான் கேட்டேன். இல்ல சார், அது கரெக்டான பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட். ஸோ என்னன்னா இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் சைட் போறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்ப இங்க எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன் வரப்ப கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இல்ல நம்ம ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் ரீச் ஆகாத பட்சத்துல இது மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருதுன்னா நீங்க அந்த டைம்லயும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இந்த ஏரியால நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து ஜோன் இருக்கிறதுனால இங்க ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம். இல்ல நான் இங்கே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த கேண்டில் கீழே வர்ற மாதிரி இருக்கு.
ஓகே. நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே சார், தட்ஸ் குட். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன் மீட் பண்ணலாம். குட் டே. ஓகே. தேங்க்யூ.